ஒரு அருமையான வசனம் இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். நீதிமொழிகள், எல்லாரும் பைபிளை திருப்பி கொள்ளலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் எல்லாரும் வாசிக்க போறோம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யராகருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மை உள்ளவன், எல்லாரும் சொல்லுங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பின்னால் இருக்கவங்க சொல்றது நான் கேட்கணும். இன்னும் நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. முன்னாலெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி கண்ணாடி போடுது. ஆண்டவர் பாசனை எனக்கு கண்ணாடியே மறந்து வைக்கிறேன், அதனால் எனக்கு கண்ணாடி வேணாம், என் கண்ணை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு. இப்போ கடைசி வரை பார்க்குற அளவுக்கு என் கண்ணை ஆண்டவர் பிரகாசமாக வச்சிருக்கிறாரு, கண்ணாடி போடாம. சொல்லாங்க எல்லாம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 வசனம். இவள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். இதான் நம்முடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் ஜெயிக்கிறவர், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த கர்த்தரோடு நிற்கும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுற பாருங்க, ஆட்டுக்குட்டியானரோட சாத்தான் யுத்தம் பண்ணுவானாம். அவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் ஜெயிப்பார். ஆனா அவரோடு கூட இருக்கும் கூட்டம், நீங்க அவரோடு கூட இருக்கும் கூட்டம் தானா? தேவன் ஜெயிப்பார், ஆனால் நீங்கள் அவரோடு கூட இருக்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது என்னது? சத்தமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க. 17ஆம் அதிகாரம் 14 வசனம். அழைக்கப்பட்டவர்கள். சத்தமா நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேசுறது இல்லை, நீங்களும் நானும் பேசணும். அதுதான் ஆராதனை. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயிப்பார், ஆனால் ஒரு உண்மை உள்ள கூட்டம் அவரோடு இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு சபை. உங்கள் அருமையான போதகர் சேந்திராஜ், பாஸ்டர் பர்னபாஸ், அருமையான அம்மா உண்மை உள்ளவர்கள். ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஜெயிப்பார், ஆனால் அவரோடு கூட இருக்கிற இந்த கூட்டம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறபடியால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆசீர்வாதம் மட்டும் சொல்லக்கூடாது. என்ன ஆசீர்வாதம்? பரிபூர்ண ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் 4 விதமான ஆசீர்வாதத்தை நான் வேதத்திலே பார்க்கிறேன். பொருளாதார ஆசீர்வாதம், சரீர சுகமாகிய ஆசீர்வாதம், ஆத்மாவிலே ஆசீர்வாதம், ஆவியிலே ஆசீர்வாதம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. அப்படி என்றால் ஆத்மாவிலே ஒரு ஆசீர்வாதம், அடுத்ததாக ஆவியிலே ஒரு ஆசீர்வாதம். 4 ஆசீர்வாதம் எனக்கு வேணும். காட்டுங்க, இப்படி 4 விரல் காட்டுங்க. என் பொருளாதார ஆசீர்வாதம் வேணும், சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும், ஆத்மாவில் ஆசீர்வாதம் வேணும், ஆவியில் ஆசீர்வாதம் வேணும். ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு 2 பிள்ளை பிறக்கணும், அதுக்கு மேலே பிறக்கக்கூடாது, ஒரு ஆண் ஒரு பொண்ணு. ஒரு முகமதி அண்ணனுக்கு 25 பிள்ளை வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் நாம் 20 நமக்கு 20, நமக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இல்லை பிரியமான கர்த்தரே, நம்ம பெருகணும், நம்ம குடி ஓங்கணும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பூமியை நிரப்புவாயாக, இந்த விளாகத்தை நீ நிரப்புவாயாக. ஒரு அல்லையே சொல்லுங்க, இந்த விளாகத்தை நீ நிரப்புவாயாக. அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்கிறார், நீ பலுகி பெருக வேண்டும். ஆத்துமாவில் ஆசை, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர் என்னை நடத்துகிறார். என் ஆத்துமா வாழாவிட்டால் நான் வாழவில்லை. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டிலே நிம்மதி இல்லை என்றால் நீங்கள் வாழவில்லை. நீங்கள் எப்படி வாழ்றீங்க? ஆத்துமா வாழ்வது போல. எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, வீடு வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என் ஆத்துமா வாழ வேண்டும் ஆண்டவரே. உன் ஆத்துமா வாழ்ந்தால் நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாய். அடுத்தபடியாக உன் ஆவியும் வாழ வேண்டும். இந்த 4 ஆசீர்வாதத்தை முதல் ஆசீர்வாதமாக பொருளாதார ஆசீர்வாதத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை கேட்க தான் ஏராள மக்கள் வர்றாங்க.
ஆனால் இந்த சர்ச்சில் பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்து நாங்கள் மக்களை அழைப்பதில்லை. ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். ஊற்றும் அப்பா, உமது வல்லமையை நீர் ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமழை பெய்ய வேண்டும், அதற்காகத்தான் இந்த ஆசீர்வாத மழைக்காக காத்திருக்கிறோம் என்கிற மக்களுக்காக தான் இந்த இயேசு நம்மோடு சபை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யம் தரும். அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பாஸ்டர் வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். எல்லாரும் பைபிள் எடுத்து பார்க்கணும். ஆலயத்துக்கு வந்தானா ஒரு வெறும் செல்ஃபோன் வச்சுட்டு யாருமே உட்காரக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தில், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கிறதா? வேதனை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கண்ணீரோடு என் ஆகாரத்தை புசிக்கிறேன். கர்த்தர் தந்த ஆகாரமா? கர்த்தர் தந்த ஆகாரமா? பிள்ளைகளை கொடுத்தார். பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டு என்னை ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க. இது கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா? பணத்தை சம்பாதித்தேன், மேஜையின் மேலே அல்ல, மேஜையின் கீழே. சம்பளம் மட்டும் நான் வாங்கவில்லை, கிம்பளத்தையும் வாங்கினேன். அப்படின்னா இது கர்த்தர் தந்த ஆசீர்வாதமா? இல்லைங்க. என்னை கேட்டுக்கொண்டு பாருங்க, சென்னையில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பணத்தை கொள்ளை அடித்தாங்களோ அவங்களாம் எங்கள் ஊரில் இருக்காங்க. எங்கள் ஊர்னா புழல் ஜெயில். கோடி கோடியான பணத்தை கொள்ளை அடித்து சுருட்டினவங்க இன்றைக்கி அலுமினியம் பிளேட்டில் தான் சாப்பிட்றாங்க. படுக்கிறதுக்கு படுக்கையே கிடையாது. ஒரு நாள் கூட ஆப்பங்கறி சாப்பிட முடியாது. அங்கே கொடுக்குற கழியை தான் சாப்பிட்றாங்க. ஒருத்தர் அமெரிக்கா பிளெயினில் நான் இருக்கும்போது என்னை பார்த்துக்கிட்டேன். ஹூஸ் அ மில்லியனர். I said, if you have a loving wife, intelligent children and the food you eat digest, you are a millionaire. அவரை பார்த்து சொன்னேன், அன்பான மனைவி இருந்தால், அறிவுள்ள பிள்ளை இருந்தால், நீ சாப்பிடும் சாப்பாடு உனக்கு டைஜஸ்ட் ஆச்சுன்னா நீ தான் கோடீஸ்வரன். எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு அன்பான மனைவி இல்லை, அறிவுள்ள பிள்ளை இல்லை. பணத்தை போதைக்கும் செலவழிக்கிறார்கள், பாதை தெரியாத பேதைகளாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, லட்டு இருக்கும் சாப்பிட முடியாது, சிக்கன் கறிக்கும் சாப்பிட முடியாது. அவன் கோடீஸ்வரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த கன்னியாகுமரி வந்த அம்மாட்ட நான் என்ன கேட்பேன் தெரியுமா? நல்ல கஞ்சியும் கொஞ்சம் துவையலும் கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்வேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதோடு கூட ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்தார் என்றால் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவரே, எனக்கு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை தான் கேட்க இந்த கால வேளையிலே இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கர்த்தர் குடும்பம் கொடுத்தார். எத்தனை பேர் குடும்பமாக இருக்கிறீங்க? வீடு கட்டலாம், ஆனால் குடும்பத்தை கட்ட முடியுமா? படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை கொடுக்க முடியுமா? இது கர்த்தர் தான் கொடுக்கணும். குடும்பத்தை கொடுத்தால் அந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் அருள் செய்வாராம். அடுத்தபடியாக ஒரு படுக்கையை கொடுத்தால் அது ஒரு பாயா இருந்தால் கூட அப்படியே நல்லா தூங்கிடுது. அந்த தூக்கத்தை கூட கர்த்தர் கொடுக்குறார். கை தட்டுங்க பார்க்கலாம். எனக்கு பெரிய மாணவர்களுக்கு நான் தூக்கத்தை கொடுக்கிறேன். சிஸ்டர், எனக்கு நல்ல தூக்கம் வருது. அப்போ நீ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை நான் சொல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேருக்கு தூக்கமே இல்லை? எவ்வளோ தூக்க மாத்திரைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் அவங்க மாத்திரை போட்டால் தான் அவங்களால தூங்க முடியும். ஆனால் இன்னைக்கு நீ வேலை செய்து விட்டு சாப்பிட்டு விட்டு தலையணையில் தலையை சாய்க்கும் பொழுது தூக்கம் இன்பமாக இருக்குமானால் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அதோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்டவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதித்தாருன்னா அந்த குடும்பத்தை சாத்தான் தொடவே முடியாது என்பதை ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதம் இல்லை, யோபு நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனே இல்லை. எப்படி தெரியும் யோபுக்கு இப்படி வாழ்றான்னு? கர்த்தருக்கு எப்படி தெரியும்? அவன் குடும்பம் இப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவன் உத்தமன் என்று ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவன் சன்மார்க்கன் என்று ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இதுலேருந்து தெரிய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. நீ வீட்டிலே நடந்து கொள்வது, வேலை ஸ்தலத்திலே நடந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு பரீட்சைங்க, எக்ஸாமினேஷனுங்க.
இதில் தேறினவன் ஆயிற்றேன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நீ படிக்கிறாய், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையார், இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நடக்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் தூதர்களை வச்சுருக்காரு தெரியுமா உங்கள் வீட்டுக்குள்ளே? உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவதற்கு அவள் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படி என்றால் உன்னை காக்கும்படி தூதர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவர் தூதர்களை வச்சு காவல் புரியும் பொழுது வீட்டில் என்ன நடக்குன்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுமா. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதன் இருக்கான் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு 2 தூதன் இருக்கா. அவங்க டெய்லி தேவ சன்னிதானத்தில் போய் நிற்பாங்களா. ஆண்டவர் அவங்கள்ட்ட போய் கேட்பாராம், என் மகன் எப்படி இருக்கிறான், என் மகள் எப்படி இருக்கிறான். அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணுமா. பாருங்க, நல்ல ரிப்போர்ட் கொடுக்க தூதர்கள் நிற்கும்போது கெட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு சாத்தானை நிற்பானா. ஆண்டவர் அவனை பற்றி கேட்பாராம், உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய என் தாசனாய யோபுன் மேல் நீ கவனம் வைத்தாயா. பிரியமான கதை, ஆண்டவருக்கு தெரியும் யோபு உத்தமன், அவன் நல்ல சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகிறவன் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ சாத்தான் சொல்கிறான், சும்மாவா இவங்க சோத்திரம் சொல்கிறாங்க, சும்மாவா இவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க, விருதாவா இவங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்க. நீர் அவனையும் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானே நீ கவனம் வைத்தியா? ஆமாம், கவனம் வச்சிருக்கிறான். சாத்தான் கவனம் வச்சிருக்கான். உன்னை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது இவங்க டிவி பார்ப்பாங்க, ஆண்டவரே உமக்கு தெரியாது இவங்க செல்ஃபோனில் வேண்டாத சீரியல் பார்ப்பாங்க, ஆண்டவரே உமக்கு தெரியாது இவங்க நிறைய கொள்ளை அடிப்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லலை. சாத்தான் சில வேளை உண்மை தான் சொல்லலாம், பொய் குற்றச்சாட்டு போடல, உண்மை தான் சொல்லியிருக்கான். ஆண்டவரே இவன் உத்தமனாய் நடந்து உம்மை துதிப்பதற்கு காரணம் இவன் வீட்டை சுற்றிலும் நீ வேலி போட்டிருக்கிறீங்க. அல்லையில சொல்லியிருக்கலாம் இல்லை, அல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை. நீ உத்தமனாக இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுவனாக இருந்தா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ அறிய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் காவல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்றால் நீ உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த யோபின் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்ட காரணம் என்ன? அவன் உத்தமன். கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் உத்தமன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற ஒரு நபராக இருப்பாயானால் உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்டுவார். அவன் யோபுக்கு ஒரு வேலி தாங்க, நமக்கு 2 வேலிங்க. ஒன்றாவது இரத்த கோட்டை, அடுத்தது அக்கினி மதில். உன்னை சொத்திலும் இரத்த கோட்டை வைப்பேன், அணுகாது அணுகாது, சாத்தான் அணுகாது. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட போது வாதை கூடாரத்திற்குள் வரவில்லை என்றால் அதை பார்க்கிறோம், வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தம். உன் வீட்டை சுற்றிலும் வேலியாக இருந்தால் சாத்தான் எப்படி உள்ள வருவான்? அடுத்தது அக்கினி வேலியை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் பற்றி எனக்கு தெரியும். அவர் ரொம்ப செபிக்கிற கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் அவருடைய சகோதரர் ரட்சிக்கப்படல. ஒரு சொத்து தகராறுல தினமும் பிசாசை விடுவாரா இந்த அண்ணன் வீட்டுக்கு கிட்ட. ஆனால் அந்த பிசாசை திரும்ப போகுமா? என்னன்னு கேட்டால் அவன் வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, சுற்றிலும் எரிஞ்சிட்டு இருக்கு. பிசாசு பயப்பட ஒன்றுன்னா அக்கினி தாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு அந்த வீட்டுக்கிட்டே போக முடியலன்னு. ஆனால் திரும்பி இப்போ திரும்பவும் போச்சான், எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா. அப்போ சாத்தான் சொன்னா, இனிமே நீ என்னை அனுப்பினேன்னா உன்னை நான் அடிப்பேன். அப்படி அந்த பிசாசு சொல்லிச்சான். அப்படியே அந்த தம்பி அடிச்சு ஆஸ்பத்திரியில் சாக கிடைக்க சமயம், அவருக்கு பேர் மந்திரவாதி பாஸ்டர், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியர் செய்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைய, அவனுடைய வீட்டை சுற்றிலும் நீ வேலி கட்டவில்லையா? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ உத்தமனாக இருந்தால் உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதை கூடாரத்துக்குள் வர்றது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்கள் ஃப்ரிட்ஜ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் கிரைண்டர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வேதம் சொல்லுது, மாவு உப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணின தேவர் ஆண்டவர் அப்படியே சுற்றி வேலி கட்டிங்க. இங்கே பாருங்க, ஒரு பிள்ளைக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குது, ஒன்று மட்டும் நல்லா படிக்குது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குது, அடுத்த சப்ஜெக்டில் முட்டை வாங்குது. அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா? ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னால் அவர் வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் 100க்கு 100 வாங்கணும், எல்லா பரீட்சையிலும் 100க்கு 100 வாங்கணும். ஒரே ஒரு பரீட்சையில் மட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கக்கூடாது. நான் டிவியே பார்க்க மாட்டேன், நான் செல்ஃபோனே பார்க்க மாட்டேன். அது ஒரே ஒரு பாடம்தான். உங்கள் மனைவி காஃபி சூடாக கொண்டு வந்தா கோவம் வருதா வரலையா? அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போகிறீங்களா இல்லையா? கொஞ்சம் கோல்டாக கொண்டு வந்துட்டேன்னா கோவம் வருதா வரலையா? மறுபடியும் சூடாக்கிட்டு வான்னு வரட்டுறீங்களா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகணும், அப்போ தான் ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு காரியம் இருக்குது, அது என்ன தெரியுமா? பரீட்சை வைப்பார். மலையாளத்தில் சொல்லுவாங்க, பரீட்சை என்று ஒன்று இருந்தால் பரிகாரம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரீட்சை வைப்பார். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை நான் இரும்பு மனுஷன்னு என்ன நினைப்பேன், அயன் உமன். என் உடம்பை நானே பனிஷ் பண்ண மாதிரி போயிட்டே இருப்பேன். ஒரு பேகு ரெடியாக இருக்கும், போயிட்டு வரதுக்குள்ளே இன்னொரு பேக் ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நான் கேஜிஎஃப் போனால் அடுத்த நாள் பெங்களூர் போவேன், அடுத்து வெள்ளூர் போவேன். அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு காஃப் வந்தது, ரொம்ப பயங்கரமான காஃப் வந்தது. அப்போ நான் ஆண்டோட்ட போய், ஆண்டவரே எப்படி இந்த காஃப் வந்துன்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னார், பரீட்சைன்னு ஒன்று வைக்கலைன்னா நீ என் பிள்ளை இல்லைல்ல, நான் பிள்ளைன்னா பரீட்சை வைப்பேன்ல, இந்த பரீட்சையில் நீ ஜெயிப்ப, ஏன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். உனக்கு மட்டும் பரீட்சை வைக்கலைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, நான் பட்சபாதம் உள்ள தேவனேன்னு. ஆனால் எல்லாருக்குமே வருகிற சோதனையே உனக்கு வருகிறது. ஆனால் சோதனையை சாதனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உன் வெட்கத்தை இரட்டத்தனியான கனமாய் மாற்றுகிறார். உன்னுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். உன் வெட்கத்தை இரட்டத்தனியான கனமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இந்த பரீட்சையில் நான் ஜெயிக்க போகிறேன். 500 விடோஸுக்குன்னு மீட்டிங் வச்சேன் நான் வெள்ளூரில். 100 திருநங்கைகள், அவங்க ஆணையில் பொண்ணையில் அப்படியே பிறந்திருக்காங்க உலகத்தில், திருநங்கைகள். அவங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்குல்ல, அவங்கள போய் கூப்பிட்டு அவங்களுக்கு சாரி எல்லாம் கொடுத்து ஒரு மீட்டிங் நடத்தினா எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க அந்த திருநங்கைகள் எல்லாம். நான் சொன்னேன், அன்னகர்களுக்கு விசேஷமான ஒரு இடத்தை பரலோகத்திலே கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏன் தான் நான் இப்படி பிறந்தேன், என் சொந்தக்காரங்க கூட என்னை துரத்திட்டாங்க, நான் திருநங்கையாக இருக்கிறனால பிச்சை தட்டி தட்டி பிச்சை கேட்டு வாழ்கிறேன். இல்லை கதறுகிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக உசிதமான ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, சாத்தா என்ன சொன்னால், உன்னால் பேச முடியாது, நீ போக முடியாது. 31 நைட்டு 1ஆம் தேதி 12 மணி வரை பிரசங்கம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். பரீட்சையில் நான் ஜெயித்துட்டேன். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, யோபு சாத்தான் சோதிச்சான், அவன் குடும்பத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆடு போச்சு, ஒட்டகம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, வீடு போச்சு. சாதாரணமான சோதனைங்க. நமக்கு வர சோதனை என்ன தெரியுமா? தலைவலி, வயிற்று வலி, பிள்ளைங்க பாஸ் ஆகலை, மகளுக்கு திருமணம் நடக்கலை, மகனுக்கு வேலை கிடைக்கல, அரேபியாவுக்கு வீசா கிடைக்கல. இந்த சின்ன காரியத்துக்கே ஆண்டவர் விட்டு ஓடுறோம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னாராம், உத்தமன் ஆகியால் அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். அவன் உத்தமனாக இருக்கிறபடியால் அதை நான் சோதித்து பார்க்க போகிறேன். எனக்கு சவால் விட்டது யாரு? சாத்தான். உங்களுக்கு தெரியுமா? யோபு வெற்றி மட்டுமல்ல, இயேசுவையே வைத்து சவால் விட்டார். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அவன் ரொம்ப பசியோடு இருந்த வேலை. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்து பசியோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மட்டும் அந்த கல்லை அப்பமாக்குற சக்தி இருந்தால் அத்தனையும் நான் அந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டுட்டே இருந்திருப்பேன். அம்மா நேற்றுக்கு நான் ஏர்போர்ட்டில் வந்தோடனே அழகாக ஒரு பன்னு டீலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு பசியாக இருக்கும். உண்மையாகவே 4 மணி காலையிலேருந்து 12 மணி வரை காஃபி குடிக்காமல் வந்தேன். கரெக்டாக அவங்க காஃபி கொண்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு யாருமே காஃபி கொண்டு வரல. சாத்தான் சவால் விடுறான், உனக்கு முடியல,
இந்த கல்லை அப்பமாக்கி பூசி. அப்போ ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மட்டும் வாழ்கிறவன்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற ஒரு மனுஷன். கர்த்தரால் ஜெயம் வர வேண்டும் என்றால் வார்த்தையால் பிழைக்கிற ஒரு மனுஷியாக நீ இருக்க வேண்டும். நீ தேவனுடைய குமாரன் இல்லை. தேவாலயத்தில் உயர்ந்த ஒப்பிடுகள் நீ தாழ கூலி உன் பாதம் கல்லில் தேவதர்கள் உன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன் தேவனாய கர்த்தரை நீ பரீட்சை பார்க்காதிருப்பாயாக. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே பிள்ளை, ஆண்டவர் எப்படி ஜெயம் பெற்றார் என்றால் அணுக்குண்டு வெடிக்குண்டு தனுக்குண்டு கத்தி எல்லாம் கிடையாதுங்க. வார்த்தையினால் தான் அவனை ஜெயித்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பட்டயமாய் பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தைக்கு முன்பாக சாத்தான் நிற்க போகிறதே கிடையாது. யோபு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அந்த இடத்துக்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்ல கை தட்டி இருக்கலாம்ல. இப்படி தான் ஜெயமும் கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய நீ வைத்திருப்பது எல்லாமே இரவல். யாரெல்லாம் 500 சவரன் நகையோட பிறந்தீங்க? எத்தனை பேர் 1 சவரனை போட்டு அடக்கம் பண்ணுவாங்க? செத்து போயிட்டா தாலியாக விடுவாங்களா, அந்த மோதிரத்தையாக விடுவாங்களா? கிடையாது. கடைசியாக எடுக்கிறது அதுதான். ஒரு பெரிய பணக்காரர், அது நிறைய மோதிரம்லாம் இருக்கும், அதை காட்டி காட்டி பேப்பர் படிப்பார். ஒரு நாள் செத்து போயிட்டார். அந்த ரெட்டோ வாட்ச், ரொம்ப கோல்டு வாட்ச் கையில் போட்டு மோதிரமும் போட்டிருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் அவரை பார்க்கல, ஒரு மோதிரத்தை தான் பார்த்தாங்க. ஐயோ, செத்து போன ஒரு கையில் மோதிரம் இருக்குது, செத்து போன ஒரு கையில் வாட்ச் இருக்குது, இதை தான் பார்த்தாங்களே தவிர அவரை பார்க்கல. கடைசி 4 மணிக்கு மகன் வரான். அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. டெல்லியிலேருந்து நேராக வர்றான். அம்மா சொல்லுவாங்க, தம்பி அப்பா செத்துட்டாடா. அவன் நேராக வரான், மோதிரத்தை கலத்துனா அவ்வளோதான், பெட்டியை மூடுனா. இது தாண்டா உலகம், இது தாண்டா உலகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, பாசம் என்பது மோசம், வெளி வேஷம். இது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்றால் நீ நினைக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இரவல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாசம் வீட்டில் எல்லாமே அவங்க சொல்ல முடியும், கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தர் கொடுத்தது, எங்களுடைய பாரம்பரிய சொத்தல்ல, நாங்கள் சம்பாதித்ததல்ல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் வைத்திருப்பது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, நீ கட்டி வைத்திருக்கும் வீடு கர்த்தர் கொடுத்தது, நீ போட்டிருக்கும் நகை கர்த்தர் கொடுத்தது, நீ வங்கியில் வைத்திருக்கும் பணம் கர்த்தர் கொடுத்தது. இரவல், இரவல், இரவல். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் தான் இரவல் வாங்கினோமா? இல்லை, எங்கள் அப்பாவே இரவல் வாங்கி தான் வாழ்ந்துருக்காரு. ஒரு அல்ல சொல்லுவோம் பார்க்கலாம். அன்பான இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது தனக்கென்று சொந்தமாக ஒன்று வைக்கவில்லை. படகு, சீமோனுடைய படகு இரவலா கேட்டார். அவர் ஏறின கழுத இரவலா கேட்டார். அந்த மேல் வீட்டார இரவலா கேட்டார். அவருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. எதுனா இரவல் வாங்கலாம், கல்லறை வாங்கலாமா? கல்லறையும் இரவல். அதுக்கு ஆச்சரியம் தெரியுமா? நம்ம எல்லாம் இரவல் வாங்கினா கொடுக்க மாட்டோம். எங்கள் அப்பா இரவல் வாங்கின கல்லறையும் திரும்ப கொடுத்தாரு, கை தட்டி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்கிறான், அப்பா நீ கொடுத்ததெல்லாம் இரவல், அப்பா நீர் கொடுத்ததை உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாக அவன் கொடுக்குறாங்க. அது தாங்க உத்தம, அவனுக்கு தாங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பிரியமான கர்த்தரே பிள்ளையே, தேவனுக்கு மகிமையாக நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன, நீர் கொன்று போட்டாலும், கைத்தட்ட ரெடியாக இருக்கணும், எனக்கு அப்போ தான் பலன் வரும். நீர் கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. என் வாயினால் நான் பாவம் செய்ய மாட்டேன். அதுதாங்க ஜெயம். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னால் ஆண்டவருக்கே சவால் விடுற ஆளை நம்ம மாறணும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஒரு சவால். ஆண்டவரே, நீர் கொன்று போட்டாலும் உம்முடையது ஆண்டவரே உண்மையில நம்பிக்கையாக இருப்பேன். நம்பிக்கை. சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுவார், நான் நாட்டி இருக்கிற பொற்சிலையை நீங்கள் வணங்காவிட்டார் எரிகிற அக்கினி சூளையிலே நான் உங்களை போடுவேன். அவன் சொன்னான், எங்கள் ஆண்டவர் விடுவித்தாலும் எங்கள் தேவன் விடுவியாமல் போனார், அவரே எங்கள் தேவன். நீ நாட்டின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஜெயங்கொண்ட பக்தர்கள், ஜெயங்கொண்ட பக்தர்கள், ஜெயங்கொண்ட பக்தர்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
ஆனால் அவரோடு ஒரு கூட்டம் நிற்கிறது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ உண்மை உள்ளவர்கள். தானியேல் உண்மை உள்ளவன். எஸ் சார், உண்மை உள்ளவர். நீங்கள் உண்மை உள்ளவர்களா என்று சோதித்து பாருங்கள். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் இருந்தேங்க. ஒரு பள்ளியையும் பார்த்தேன், ஒரு சிலந்தி வலையும் பார்த்தேன். இந்த பள்ளி பார்த்துருக்கீங்களா? ஓடி 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 அந்த பிடிக்கும். வீடு முழு சுற்றி சுற்றி பூச்சியை பிடிச்சி தின்னும். ஆனால் சிலந்தி பார்த்தீங்களா, அசையவே அசையாது. அதுக்கு எப்படிங்க சாப்பாடு வருது? அது அசையாமல் இருந்த இடத்துல இருக்குது. கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர் அங்குமிங்கும் ஓட தேவை கிடையாது. அவனுக்கு ஆகாரம் அவனை தேடி வரும், ஐஸ்வர்யம் அவனை தேடி வரும், புகழ் பிரஸ்தாபம் அவனை தேடி வரும். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ எதையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். நான் அங்கே இங்கே ஓடினான்னா ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் ஓடுறேன், வேறு எதுக்காக நான் ஓட போகிறது கிடையாது. இருந்த இடத்துல ஐஸ்வர்யம் வருகிறது, இருந்த இடத்துல ஆசீர்வாதம் வருகிறது. ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. ஒரு நாள் எனக்கு 20,000 ரூபாய் தேவை இருந்தது. நான் யார்ட்டையும் என் யூடியூப்பில் டிவியில் எங்கேயுமே எனக்கு காணிக்க கொடுங்கன்னு கேட்டு கிடையாது, தப்பு கிடையாது, நான் கேட்டது கிடையாது. அது காரணம் சொல்கிறேன். எங்கள் கணவர் இறந்து கல்லறையில் என் கணவனை கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ எனக்கு சொந்தக்கார ஒரு அக்கா சொல்லுது, இங்கே பாரு, இதுவரை அவர் பின்னால் போயிட்டே இருந்த, இனி டிவியில் பிச்சை கேட்காதன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு காணிக்க கேட்குறத பிச்சை கேட்குறவங்க நினச்சிக்கிட்டாங்க. பிச்சை கேட்காத. அந்த கல்லையில் சபதமிட்டு சொன்னேன், எத்தனை கண்ட்ரி போனாலும் என் தேவையை நான் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என் தேவையை சந்திக்கணும்னு. 42 கண்ட்ரி போயிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், ஒரு மேடையில் கூட என் தேவையை நான் சொன்னதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாக என் ஆசை வச்சிருக்கிறார். அதுக்கான ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு 20,000 ரூபாய் வேணும்னு திடீர்னு என் செல்ஃபோனில் கிளிங் ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தானா 20,000 rupees. அதே வினாடியில் யார் அனுப்புனா கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, இது கூகுள் பே இல்லைங்க, இது காட் பேங்க. பரலோகத்தின் பலகணியிலேருந்து திறந்து என் அக்கௌண்ட்டுக்குள்ளே காசு போடுற. நீங்கள் நம்புங்க, இது எனக்கு நடக்குது. அதுக்கான ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், ஒரு குறையின்றி உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த செலந்தி பூச்சி இருந்த இடத்துல அசையாமல் ஒரு வலையிலே சிக்கி இருக்கிற செலந்திக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன், நீ பள்ளியை போல சுற்றி சுற்றி வர தேவை கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அத்தனையும் கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. சகை வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அங்கே பிரசங்கம் பண்ணாரா? நாங்கள்லாம் ஒரு வீட்டுக்கு போனால் பிரசங்கம் பண்ணுவோம், ஒரு 3 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணாமல் நாங்கள் வரவே மாட்டோம். ஆனால் இயேசு சகை வீட்டில் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. ஒரே ஒரு பார்வை தாங்க, அதுவே ஒரு பிரசங்க. அவன் சொன்னா, ஆண்டவரே, யாரிடத்திலிருந்தாவது எடுத்தது உண்டானால் நாளத்தனியாக நான் கொடுக்குறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். நாளத்தனியாக கொடுக்குறேன். அப்பா, நீங்கள் என் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அச்சயமோ கர்த்தரால் வரும். அதனால் நான் சம்பாதித்து ஒழித்து வைத்த செல்வம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் அப்பா, நீர் எனக்கு போதும் அப்பா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வருவது மட்டுமல்ல, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய வங்கிக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய வார்ட்ரோபுக்கு ரட்சிப்பு வர வேண்டும், உன்னுடைய சாப்பாடு அறையில் ரட்சிப்பு வர வேண்டும். அப்போ தான் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம். சின்ன ஒரு ஜோக்கு. நான் பிறந்தது பள்ளியாடி. அப்போ எங்கள் அம்மா என்ன டியூஷன் கிளாஸ் கூப்பிட்டாங்க, ஹிந்தி டியூஷனுக்கு. அப்போ எல்லாம் ஹிந்தி ஒழிகன்னு சொல்கிற காலம். ஆனால் நான் ஹிந்தி டியூஷனுக்கு போனேன். இப்போ அது பிரயோஜனமாக இருக்குது. எங்கள் அம்மா கோவமாக போன்னு அனுப்புவாங்க. அந்த ஹிந்தி டியூஷனில் நடக்கிற காரியம் என்னென்னா, ரோஜா பூ பெருசாக நிற்கும் அந்த ஹிந்தி டீச்சருடைய வீட்டில். எனக்கு பூன்னா கொள்ள ஆசை. எங்கள் வீட்டு தோட்டத்தில் மல்லிப்பூ இருக்கும், நிறைய மல்லிப்பூ. 4 மணி ஆனால் மல்லிப்பூ கட்டுறது தான் எனக்கு வேலை. அதை தலையில் வச்சுட்டு போவேன். அதுக்கு ஒரு ரோஜா பூ வேணும்னு ஆசை, சரியா? அதில் ஒரு ரோஜா பூவை திருடி கொண்டு வந்துடுவேன். ரொம்ப சிரிப்பு. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டத்தில் நான் நிற்கிறேன். ஆண்டவர் சொன்னார், திருடின ரோஜா பூ விஷயத்தை சரிப்படுத்திட்டியார். திருடின
ரோஜாப்பூ விஷயத்தை நீ சரிப்படுத்திட்டியாரு. பிரியமான கத்திரே, அந்த டீச்சரை கண்டுபிடிச்சி அந்த ரோஜாப்பூ பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜெயமோ கத்தரால் வரும் என்றால் இந்த சகையை என்ன பண்ணா, நாளத்தனியாக கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அதனாலே வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுத்தார் என்றால் அதோடு கூட வேதனை ஆண்டவர் கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு நமக்கு தேவை, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை கர்த்தருக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாவி சேர்த்து வைக்கிறது யாருக்கு கொடுக்கப்படுமா? நீதிமானுக்கு கொடுக்கப்படுமா? நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவியின் ஆசை எடுத்து கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். சகையருடைய ஆசை எடுத்து ஏழைகளெல்லாம் கொடுத்தது மாதிரி ஆண்டவர் பாவிகளுடைய ஆசை எடுத்து உனக்கு கொடுத்து உன் ஐஸ்வர்யன் ஆக்குவார். எப்போது தெரியுமா? நீ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது. கர்த்தருடைய பிள்ளை, எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. யார்கிட்ட இருந்தால் ஏதாவது திருடினீங்களா? அநியாயமாக வாங்கியிருக்கீங்களா? கள்ளப்பத்திரம் பண்ணியிருக்கீங்களா? அல்லாவிட்டா வேறு எதையாவது ஒன்று, ஐயோ சொல்லிட்டாங்களே இவங்க சொல்லி நான் சொல்லி தான் ஆகணும், பரலோகம் போனோன்னா அந்த செக் போஸ்ட்டில் உங்களை நிறுத்திடக்கூடாது. சரியா? அது உள்ளே போனோன்னா யாருக்கு ஒரு பொருளையாக நீ எடுத்தது உண்டானா ஒரு சேஃப்டி பின்னாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி திரும்பி கொடுத்துடணும், இல்லைன்னா இந்த மேடைக்கிட்ட கொண்டு வச்சிடணும். ஹல்லேலூயா. பரிபூர்ண, அவன் தான் உத்தமன், அவன் தான் உண்மை உள்ளவன், அவனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். மேலே வாங்குற சம்பளம், கீழே வாங்குறது கிம்பளம். இன்னைக்கு நிறைய பேர் கிம்பளம் தான் கேட்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? லஞ்சம். லஞ்சம். நான் போலீஸ் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. இந்த ரோட்டில் ஒரு ஆள் நிறுத்துறாரு நம்மளை, அது போலீஸ்ன்னு நம்ம சொல்ல விரும்பலை. 5 ரூபா கொடுத்தா விட்டுருவார். ஏன் நீ ஹெல்மெட் போடலைன்னு ஒன்று பிடிப்பார். 5 ரூபா கொடுத்தா விட்டுருவார். அவ்வளோ அவமானமாக இருக்கும். ஒரு அரசாங்க அதிகாரி 5 ரூபாய்க்காக ஒரு பையனை நிறுத்தி அவனோட சண்டை போடுறது ரோட்டில் நான் பார்த்து படம் பிடிச்சிருக்கேன். அநியாயம், அக்கிரமம், அநீதி நிறைந்தது தான் தமிழ்நாடுங்க. லஞ்சம் கொடுக்காம எதையுமே செய்ய முடியாது. நான் ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட போனேன். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் வாங்க போனேன். அவர் என்கிட்ட லஞ்சம் கேட்டார். நான் தான், நீங்கள் பாரு, காதில் ஒன்றுமே இல்லை, நான் போட்டிருக்க வெள்ளை சாரி, என்னாட்ட லஞ்சம் கேட்கணுன்னு உனக்கு மனசு தோணுதான்னு. அப்போ அவன் சொன்னான், லஞ்சம் வேண்டாம், எனக்கு பிச்சையாக கொடுங்க. அடா பிச்சையா? ஒரு அரசாங்க அதிகாரி பிச்சையாக? ஏன்னா பேயா ஒரு மனைவி இருக்கிறா, பணத்தை கொண்டு எனக்கு கொடுக்கலை, அவளுடைய ரசம் கூட எனக்கு கிடைக்காது, அதனால் உன்ட்ட பிச்சையாக கேட்குறேன்னு. எனக்கு மனசில் தைரியம் வந்து, இவர் பிச்சை தானே கேட்குறாரு, அதனால் பிச்சையாக கொடுக்குறேன்னு கொடுத்தேனே தவிர லஞ்சமாக இதுவரை கொடுத்தது கிடையாது. எத்தனையோ காரியத்தில் லஞ்சம் கொடுக்காதனால எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அதுபடி நான் கவலைப்படுறது கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை பேர் இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்குறீங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பாஸ்ட் நிறைய பிரசங்கெல்லாம் பண்ணி உங்களை நல்ல பிள்ளையாக வச்சுருக்காங்க. ஆனால் யாராவது லஞ்சம் வாங்குகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா இன்றைக்கே அதை விட்டுருங்க. இன்றைக்கே நீங்கள் அதை விட்டுருங்க. வேதம் சொல்லுது, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும், உடனே அல்லலையா போடணும், அல்லலையா, ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். கேளுங்க கேளுங்க. பாவம் செய்கிறவனுக்கோ தனது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவன் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயை, இதுவும் மாயை. பாவியான மனுஷனுக்கு தொல்லைதான் வைக்கப்பட்டிருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவருக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு ஞானம் வேணும்னா டியூஷனாக போகாதீங்க. இரவும் பகல டியூஷன், கணக்கு டியூஷன், அந்த டியூஷன், இந்த டியூஷன், ஒரு டியூஷன் வேண்டாம். பைபிளை படிங்க, நீங்கள் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நான் படித்தது கருங்கல் ஸ்கூலுங்க, அங்கே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்.
பள்ளாடி கான்வென்ட்டில் படிச்சிருக்கேங்க. என் ஃபோட்டோ எனக்கு அந்த மேகசீனில் வருங்க. நான் படிக்கிறதெல்லாம் பைபிள் தாங்க. கல்லூரி மரத்தடியில் உட்காந்து பைபிளை படிப்பேங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, நான் படித்த செட்டில் எல்லாருக்கும் தெரியும். கோலிகிராஸ் காலேஜில் மத்தியானம் லஞ்ச் ஹவரில் ஒரு அக்காவை பார்த்தா மரத்தடியில் இருந்து பைபிள் படிக்கிறவங்க இருந்தால் அது பத்மாவாகத்தான் இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் ஜெயித்தேங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தபடியாக பிரியமான கர்த்தரே, ஆபிரகாம் அவன் ஜெயித்தவனாக இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாம் விக்கிரகாரனாக இருக்கும் பொழுது கர்த்தரவனை கூப்பிட்டு, நீ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு நீ போ. அப்பொழுது நான் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்குறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை அல்லையா சொல்லுங்க, ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியில் வம்சங்கள் எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்னார், பரிபூர்ண ஆசீர்வாதம், உண்மையுள்ளவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறது சாதாரண காரியமா? ரட்சிப்பு இலவசம். ஆனால் இப்படி கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தனக்குள்ளே ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும். விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த மனுஷனை உன் ஊரை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு சொன்னார். என் தங்கச்சி உட்காந்துருக்காங்க பிரேமா. அவங்க வீட்டில் மட்டும் அவங்க அப்பா அம்மா கத்தோலிக்க. ஆனால் எங்கள் சித்தப்பா இருக்கிறார் பாருங்க, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க. சொன்னால் பயப்படாமல் சொல்கிறேன், மந்திருந்தோம் ஜோசியர்கிட்ட தான் போவாங்க. இந்த ஓணம் வந்தானா மஞ்சப்பால் கொதிக்க வச்சு அப்படியே விடுவாங்க, தீயில சங்கிலியை போட்டு அங்கே விடுவாங்க. அந்த கூட்டத்திலேருந்து ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு இவங்களை பிரித்து எடுத்துருக்குறாரு. அவங்க மட்டும் எனக்கு சித்தப்பா பையன்லாம் இப்போ ஊழியக்காரங்க, ஐபிசி ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது எப்படி நடந்தது என்ன கேட்காதீங்க. கர்த்தர் அவங்கள அழைத்து முன்குறித்து ஆபிரகாமை போல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். அவ்வளோதான். ஆமாம், எல்லாமே விற்கிறான். நான் தேங்காய் பண்ணாலும் என் சொந்தக்காரர் எல்லாமே இங்கே இருக்காங்க. என் தம்பி அவன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவர் லாயர். மீதி எல்லாமே அவங்க ஆண்டவர் அறியாத விக்கிரக ஆராதனைக்காரங்க இருக்கார். என்ன கர்த்தர் கூப்பிட்டார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தாயின் தகப்பனை விடு, எல்லாத்தையும் விடு. அது எப்படிங்க முடியும்? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, நிறைய பேர் அவங்க நாட்டை விட மாட்டாங்க. தமிழ்நாடை விட மாட்டோம், தமிழ்நாட்டை விட மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், உலகமெல்லாம் போய் என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, உன் நாட்டை விடுன்னு சொன்னார். தமிழ்நாடு ஒரு காலம் சொன்னேன், நான் இந்தியன், நாம் இந்தியன், நமக்கு இந்தியாலாம் சொல்லுவேன், வெளியூரே போக மாட்டேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இந்தியாவுக்கு அழைக்கவில்லை, உலகமெங்கும் போகிறதுக்கு உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வெள்ளை சாரியை கட்டிட்டு நான் எப்படிப்பா போக முடியும்? நான் எப்படி அமெரிக்கா போக முடியும்? ரஷ்யா எப்படி போக முடியும்? -20 -40. ருவாண்டா 1,00,000 மக்கள் கொன்று ரத்தம் குடித்தாங்க, அந்த ஊருக்கு நான் எப்படி போக முடியும்? ஆப்பிரிக்கா நான் எப்படி போக முடியும்? கென்யா, உகாண்டா, சவுத் ஆப்பிரிக்கா, கொரியா, ஜப்பான், ஹாங்காங், பேங்காக் எப்படி போக முடியும்? நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை அழைத்து இருக்கிறேன் அல்லவா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அருமையான பாஸ்டர் பெர்னபாஸ் நிறைய ஊருக்கு போகிற, இது ஒரு தீர்க்க தரிசனம். நான் காண்பிக்கும் அநேக தேசத்துக்கு நீ போய்த்தான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? உன் தமிழ்நாடை விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா? பிரியமான கதை, பஞ்சாப் போனேன், அங்கே கோல்டன் டெம்பிள் இருக்குது சண்டிகரில். அவ்வளோ சீக்கியர்கள் தொப்பி வச்சுருப்பாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், 8000 பேர் முட்டி போட்டாங்க, 300 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கு நீ போகாவிட்டால் யார் போவார்? இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது நீ போவாய்? என் மகளை பாருங்க, அப்படியே கடத்தல்காரி மாதிரி போகிறா. கியூபா தேசத்துக்கு போகிறா. அமெரிக்காவில் கிரீன் கார்டு, கியூபா தேசத்துக்குள்ளே போகவே கூடாது. நுழைஞ்சிட்டா, அங்கே போய் கூட்டம் நடத்திட்டா. திரும்ப வர சமயம் போலீஸ் பிடிக்குது. நீ அமெரிக்கா கிரீன் கார்டு, கியூபாவுக்குள்ள என்ன வர்றேன்னு தைரியமாக சார் வர்றேன்.
எனக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்தேன், பணத்தை எல்லாம் செலவழிச்சேன், நீ பாருன்னாலும் அவன் அசந்து போயிட்டான். உன் பிறந்த நாள் கியூபாவில் கொண்டாட வந்தியா? ஆமாம், பாரு என் பிறந்த நாள் பாஸ்போர்ட்டில் பாரு, நான் பேர்த்டே கொண்டாட தான் வந்தேன்னு. உடனே ஞானம் கொடுத்து சொன்னனால அவன் போ நீ பேர்த்டே எங்கள் கூட்டம் நடத்திட்டு போகிறாங்க, குசை நடத்திட்டு போகிறாங்க. எதுக்கு நான் சொன்னேன் தெரியுமா? உண்மையில் இருக்கிற ஆவி உன் சந்ததி மேலும் சந்ததியின் மேலும் நான் வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த ஆர்வம் இருக்குமானால் நிச்சயமா உங்க பேரனுக்குள்ள இருக்குங்க. எனக்கு பேரனுக்கு 10 வயசு, அவன் சர்ச்சுக்கு வரணும், ட்ரம் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நிலையாச்சுன்னா 20 தடவை எனக்கு கால் அடிப்பான். பாட்டி டைம் ஆயிட்டு சீக்கிரம் கார் அனுப்புங்க, நான் வரணும்னு. என் மேல இருக்கிற ஆவி என் சந்ததி மேலும் என் சந்ததி மேலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசை வேணுமா வேணாமா? ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லிட்டு சும்மா கருங்கல்ல உட்கார்ந்துருக்க கூடாது. நீங்க புறப்பட்டு போக வேண்டும், நீ புறப்பட்டு போக வேண்டும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேசத்தை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கையெழுத்துக்கு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் ரெடி. கன்னியாகுமரியில் பள்ளியாடில் பிறந்த ஒரு பொண்ணு இத்தனை தேசத்துக்கு போகுமானா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, உங்களால் போக முடியுமா முடியாதா? நான் சொல்லுவேன், எனக்குள்ள ஆர்வம் இருக்குது. என் மகன் சொல்லுவான், இது ஆர்வம் இல்லை அம்மா, ஆர்வக்கோளாறு. ஆமாம், நிச்சயமாக இது ஆர்வக்கோளாறு தான். செத்து கடந்தால் கூட பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஜெயமோ கர்த்தரால் வர வேண்டும் என்றால் யூ மஸ்ட் கோஆப்ரேட் வித் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமாக சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். அம்மா சொன்னாங்க, அருமையான பாஸ்டர் சுரேஷ் பாபு என்ன பூஸ்ட்னு இதை ஒன்று சொன்னாரோ. நான் பூஸ்ட் சொல்லலை, பிளஸ் யூன்னு சொல்லணும். அவர் சொன்னது கரெக்டு தான். ஆனால் நீ எல்லாம் சொல்லுங்கள் பிளஸ் யூ. சத்தமாக சொல்லுங்கள் பிளஸ் யூ, பிளஸ் யூ. யாரை பார்த்தாலும் பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். சந்தையில் போனால் பிளஸ் யூன்னு மாங்காய் காரிக்கும் முருங்கைக்காய் காரிக்கும் சொல்லுங்கள். துணிக்கடையில் போனால் ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். பஸ்ஸில் ஏறினா யாருன்னு பார்க்காதீங்க, ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். கல்லூரியில் போனால் எந்த பையனா எந்த பொண்ணாக இருந்தாலும் ஐ பிளஸ் யூன்னு சொல்லுங்கள். இன்றிலேருந்து யாரை பார்த்தாலும் நீங்கள் பிளஸ் யூன்னு சொல்ல போகிறீங்க. ஏன் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இதை நம்புறீங்களா இல்லையா? இந்த வசனம் நம்புறவங்கலாம் அல்ல சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ ஆயிரம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு 10 பேருக்கு பிளஸ் யூ சொல்லி ஆகணும். அப்போ 10,000 பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. நம்ம கன்வென்ஷன் மூலமாய் 10,000 பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ பார்க்குற எல்லாரையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ல முடியும். நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். இல்லைங்க, உனக்கு சொல்லியிருக்கார், நீ ஆசீர்வதிக்கிறவளையும் நான் ஆசீர்வதிப்பேன். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆனால் உன்னை சபிக்கிறவளை நீ சபின்னு சொல்லவில்லை, நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாம் ரெடியாக இருக்காங்க. என்ன தெரியுமா? என்ன யாராவது சபிச்சா அவங்கள நான் சபிப்பேன். நீ நாசமா போ. கன்னியாகுமரியில் எப்போதும் சொல்கிற வார்த்தை, நீ நாசமா போ, நீ உருப்பட மாட்ட. இது எப்போதும் வாயில் வந்துட்டே இருக்கும். இல்லை, ஜாக்கிரதை. நீ யாராவது கர்த்தருடைய பிள்ளையை சபிச்சிங்கன்னா அந்த சபை உண்மையில வந்துடும். நீ என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கலாம். உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிக்கலாம். ஆனால் உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா எங்கள் அப்பா விட மாட்டேன். எங்களை அருமையான பாஸ்டர் ஜெயந்தாரை யாராவது சபிச்சிங்கன்னா ஜாக்கிரதை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். கர்த்தர் சபிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், உன்னை பெரிய சாதி ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பள்ளியாடியில் பிறந்திருக்கேன். மொத்தம் ஒரு 500 பேர் அந்த ரோடில் இருப்பாங்க. அதுதான் பத்மாவை தெரியும். பத்மாவை எப்படி தெரியும்? அவன் நிறைய பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு நிறைய முடியல பின்னி போட்டுட்டு கலெக்டர் வந்தால் டான்ஸ் ஆடுவா. இதெல்லாம் தான் தெரியும் பத்மாவை பேட்டு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அழைத்த தேசத்திற்கு போவதற்கு என்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்னை பெரிய சாதி ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கன்னியாகுமரிலேருந்து டெல்லி வரையிலும், பாம்பேலேருந்து மணிப்பூர் வரையிலும், உலகத்தின் பல தேசத்திலும் பத்மான்னு தெரியுங்க. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை நான் பெரிய சாதி ஆக்குவேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, எந்த தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர் போய் பள்ளியாடியில் சர்ச்சில் எனக்கு அழைப்பு வந்தது. அப்போ இந்த வசனம் வந்தது, எந்த ஊர்லையும் சொந்த ஊரில் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு.
நான் போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, ஒரே கவலை. அந்த சர்ச்சில் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் போடலாமா வேண்டாமான்னு. ஆனால் தைரியமாக நான் போகிறேன், என்ன தான் நடக்கும் பார்க்கலான்னு. நம்புங்க. எனக்கு இப்போ கூட படம் இருக்குது, அந்த சர்ச்லையும் அந்த காம்பவுண்ட்லையும் நான் உள்ளே போக முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவர் என்னை பார்க்கலாம் பெரிய காரியத்தை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா ஐயாலாம் ஏதோ நாங்கள் சின்ன சின்ன ஊழியம் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் காண்பிக்கும் தேசத்திற்கு போவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் எங்களை பேரை பெருமைப்படுத்தினார். அதுக்கான ஆண்டவரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரிய தேவன் இவர், எவர் அற்புதமான தேவன். நீ ஆசீர்வாதி 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 எல்லாம் ஆசீர்வாதி தான் தெரியும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் தெரியுமா? ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனையோ ஆயிரம் கன்னியாகுமரியில் ஷம்மா டிவி பார்க்குறவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ராத்திரி பகல் எந்த நேரம்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஏதோ இவங்களுக்கு நம்பிக்கை நான் 1 மணிக்கும் ஃபோன் எடுப்பேன்னு. 1 மணி 2 மணி வயிறு வலிக்குது, வாந்தி எடுக்குது, கணவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறார். இதெல்லாம் ஃபோன் கால் எனக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தை விட்டு நீ புறப்படும் போது நாட்டை விடணும், உன் சொந்த பந்தங்களை விடணும், நம்ம இனத்தை விடணும். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நான் தமிழன், நாம் தமிழர்கிட்ட தான் நான் போவேன்னு. இல்லை இல்லை, உனக்கு அந்நிய பாஷையை கற்றுக் கொடுத்துருக்காரு, அந்நிய பாஷையை கொடுத்துருக்காரு. ரொம்ப சிரிப்பு. சவுத் ஆப்பிரிக்காவில் போய் 1300 ப்ரேயர் வாரியர்ஸ் கான்ஃபரன்ஸ் நான் வச்சேன். நிறைய கருப்பின மக்கள் என் முடி மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு கருப்பின ஆள் என்னை கூப்பிடுறாரு, உங்கள் பாட்டு ஒன்று நீ பாடுறியான்னு. நான் சொன்னேன், நாங்கள் பேசுகிற தமிழ் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே ஸ்வாகிலி பேசுகிறீங்க, நீங்கள் வித்தியாசமான பாஷை பேசுகிறீங்க, ஏன் பாஷை உங்களுக்கு தெரியும், நீ பாட, நான் சொல்கிறேன் பாரு அர்த்தத்தைன்னு. ஒரே ஒரு அடி தான். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் மந்திட்ட காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், நாதனை தொழுதிட்டால் நாசமாய் போகும், நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. கண்டாளு கண்ணீரா வடிக்கிறாரு, கருப்பாளு. நாங்கள் உனக்கு எப்படி தெரியும்னு அவர் சொன்னார், சோதனையில் கஷ்டப்பட்ட நேரத்தில் என்னை நீ நினச்சி கொண்டு தானே நீ பாடினேன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து, கருப்பு மனுஷன் எப்படி தெரியும்னு. அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? நான் பெண்டிகாஸ்ட். அப்படி ஏண்டா எந்த பாஷை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ நாட்டை விடுற மட்டுமல்ல இனத்தையும் விடணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் அப்பா அம்மாவை விடணும், தாயன் தகப்பனையும் விடணும். ஆமாம், ஆண்டதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்றி வர கடவன். சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களா? ஐயோ, எங்கள் அப்பா செத்த பிறகு தான் எடுக்க முடியுங்க, அவருக்கு கல்லறையில் இடம் கிடைக்காதுங்க, அதனால் ஞானஸ்தானம் எடுக்க முடியாதுங்க. ஞானஸ்தானம் இப்போ சிஸ்டர் என் மகளுக்கு கல்யாணம் ஆகணுங்க, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் எடுப்பீங்க, என்னை செத்தவன் அடக்கம் பண்ணிட்டான், நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா? உங்கள் குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணுமா? கர்த்தர் சொன்ன ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தான் கர்த்தரோட சொல்லுது. என்னத்தை விடு, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன். ஒரு நாள் ஏசப்பா கூட்டத்தில் இது மாதிரி 5000 பேர் உட்கார்ந்துருக்க சமயத்தில் ஏசுனுடைய அம்மா சொல்லுங்க என் மகள்கிட்ட நான் வந்திருக்கிறேன்னு கேட்டார். பாருங்க ஒரு கேள்வி, எங்கள் அம்மா யார்? எங்கள் அம்மா யார்?
என் வசனத்தை கேட்கிற நீங்களே என் தாய் என்று சொன்னார். உங்களுக்கு அப்படிதான். இந்த உலகத்தில் உள்ள இந்த மானசீக உறவு கத்தரை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. மாம்சத்தின்படி எவரையும் நாங்கள் அறியோம், அவரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக, அவரே எனக்கு தமையனாக, அவரே எனக்கு துணையாக இருக்கிறபடியால் நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்னால் நான் வந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, அப்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதத்திலையும் அவன் கீழ்ப்படிஞ்சான். ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் ஜெயிக்கணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு வசனம் என்னை கண்டுபிடிச்ச சந்தோஷமா இருக்கு. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், மனதை அடக்கிறவன் தான் பெரியவன். அல்லேலூயா. யார் பெரியவன்? பட்டணத்தை பிடிக்கிறவனா இல்லை, மனதை அடக்கிறவன். அதை இயேசுவில் நான் பார்த்தேன். கொந்தளிக்கும் கடல கால் மிதித்து இறையாதே அமைதலாயிரும் சொன்னார். ஆனால் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இறங்கி வா என்று சொன்னபோது மௌனமாக இருந்தார். ஏன் தெரியுமா? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், தன்னுடைய மனதை அடக்கிறவன் பெரியவன். அல்லேலூயா. கொணலான வழி, குறுக்கலான வழி, சறுக்கலான வழி, இந்த வழியில் போகாமல் நேர் வழியாய் கத்தர் பின்னால் போகிறவள உத்தமனை நிரூபித்தவங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். நோவாவுக்கோ வந்தார், கத்தருடைய கண்களில் கிருபை கடிச்சது. ஆண்டவர் சொன்னார், நோவா நீ பேழையை கட்டுன்னு சொன்னார். வேதம் என்ன சொல்லுது? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கேள்வி கேட்டானா, எப்படி பேழை கட்ட முடியும்? மழையை பார்க்கலையா, எப்படி மழை வரும்? யார் ஆசாரியன்? யார் எனக்கு பணம் கொடுப்பா? இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஒரு ஊழியர் சொன்னால் பணம் எங்கிருந்து வரும்? தரிசனம் இருந்தால் பணம் வரும். ஃபார் யுவர் விஷன் தெர் வில் பி ப்ரொவிஷன். இத்தனை ஆண்டு காலமாக எனக்கு தரிசனம் பெற்றிருக்கனால எனக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்ருக்காரு. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எப்படி ஆகும், எங்கிருந்து வரும் என்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. அழைத்தவர் தேவன் அல்லவா? தரிசனம் கொடுத்தவர் அவர் அல்லவா? அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உன் பக்க பலனாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார், இக்கட்டில் அரணாக இருப்பார், உன்னோடு கூடவே இருப்பார். நோவா கேள்வி கேட்கவே இல்லை, பேழையை கட்டினா. இப்போ அமெரிக்காவில் இது மாதிரி ஒரு இடத்துல டூப்ளிகேட் நோவா பேழை கட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ செலவழிச்சுங்க தெரியுமா? 10,000 கோடி பணம் செலவழித்து கட்டியிருக்காங்க. அந்த ஏழை மனிதன் நோவா கையில் 1 கோடி கூட இல்லை, 1 கோடி கூட இல்லை. அவனோடு கூட இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, நீ பேழையை கட்டு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று. அவன் பேழையை கர்த்தர் சொன்னது போல பேழையை கட்டி பிடித்தான். அப்படியெல்லாம் ஆண்டவரே இப்படி என்று அவன் வார்த்தை ஆண்டவருக்கு சொல்லவே இல்லை. பிரியமான ஆபிரகாம் அவன் வந்து அஸ்திவாரம் உள்ள ஒரு பட்டணத்தை நம்பி போனானா. கோடீஸ்வரன், 2000 ஷேக்கர் பணத்தை அவன் கொடுக்க முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்த சோதனையில் எல்லாரும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தானா. எப்படி உண்மையாக இருந்தா? அவனுக்கு ஒரே பேரான குமாரனை மோரியா மலையிலே சென்று பலியிடு என்று கத்த சொன்னபோது கேள்வி கேட்காம அந்த பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து அவனை கொல்வதற்கு கத்தியும் தூக்குவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாமே நீ உண்மை உள்ளவன், இதனால் நான் அறிந்திருக்கிறேன், நீ உண்மை உள்ளவன். வாழ்க்கையிலே சோதனைகள் வரும், அந்த சோதனையை நீ ஜெயிக்கும் பொழுது நீ உண்மை உள்ளவன் என்று அறிந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுக்கு இரட்டதனியான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு அவனை ஆசீர்வாதமாகவே மாற்றுகிறார். ஆண்டவர் சோதித்த பிறகு உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை யோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆள் என்ன பார்த்து கேட்டாங்க, 10 பிள்ளை தானே ஆண்டவர் கொடுத்தாருன்னு. நான் சொன்னேன், அவன் பரலோகம் போகும்போது 20 பிள்ளை இருக்கும்னு, பூமியில் 10, பரலோகத்தில் 10, 20 பிள்ளை இருக்கும்னு. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை திரும்பி கொடுத்து அந்த ஈசாக்கு எங்கே விதைத்தானோ 100 அறுவடை. அல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை? பிரியமான கர்த்தரே, நீ எங்கே விதைக்கிறாயோ இந்த ஆண்டிலே 100 அறுவடையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நோவா உண்மை உள்ளவனாக இருந்தான், ஆபிரகாம் உண்மை உள்ளவனாக இருந்தார். அதுபோல் நம்ம பார்க்குறோம். பிரியமான யோபு உண்மையுள்ள, நான் இப்படி சொல்லிகிட்டே போய் நேரம் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நேரம் நீங்கள்லாம் சாப்பிட போகிறதுனால இங்கே நான் முடிக்கிறேன். சாயங்காலம் தொடர நீ உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவன் என்று எழுதி வையும், நான் உண்மை உள்ளவன் என்று என்னை பற்றி நீ எழுதி வையும். அப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்கு நீ சொந்தக்காரர்.
பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரி. ஆபிரகாமை போல திரளான ஆசைக்கு நீ சொந்தக்காரன். யோபை போல இரட்டத்தனியான ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரங்க. நீ நோவாவை போல உனக்கு பாதுகாக்கும் பேழைக்கு உள்ள போகிறதுக்கு நீ சொந்தக்காரன். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெரும்படியாக உமக்கு நான் உண்மை உள்ளவனாக நான் இருப்பேன், உண்மையுள்ள பிள்ளையாக நான் இருப்பேன், ஜெபத்தில் உண்மையாக இருப்பேன், காணிக்க கொடுக்கிறதில் உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்வதில் உண்மையாக இருப்பேன், வீட்டில் உண்மை வெளியில் உண்மை, நான் போகும் இடமில் நான் உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே என்னையே உமக்கு தருகிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி காண்பீங்க. தம்பி என்னை தருகிறேன், கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நான் கடைசி வரை பார்க்கணும். பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீ உண்மையாக இருந்தால் தான் முடியும். அதான் கண்டிஷன். உண்மை உள்ளவன் பரிபூர்ண. சாதாரண ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது. எலி வேலைனா தலி வேலை, 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போனஸ் இதெல்லாம் கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும்போது ஆபிரகாமை போல நீ இருப்பாய், நோவாவை போல நீ இருப்பாய், யோபை போன்று நீ இருப்பாய். உன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் கத்த வைப்பார். ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து காண்பீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னை தருகிறேன், எல்லாரும் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே. சொல்லுங்க உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாயில பாடணும். களிமண்ணா உடைத்து உருவாக்கும். செய்து சொல்லும். குயவனை உம் கையில். எல்லாரும் சொல்லுங்க. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து. எல்லாரும் யாரு வாயை திறக்கிறீங்களோ ஆசீர்வாதம் கிடைக்கும். வாயை திறங்க. வாயை திற, நான் அதை நிரப்புவேன். தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, என் சித்தமல்ல. எல்லாரும் சொல்லுங்க. உம் சித்தம் நாதா. சத்தமா தருகிறேன் உம் கையிலே. வாயை திறங்க. அபிஷேகம் வருகிறது. என்னை வருகிறது. அக்கினி வருகிறது. அக்கினி வருகிறது. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? உம் பாதத்தில் படிக்கிறீங்களா? என்னை தருகிறேன். சத்தமாசல தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே. என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. ஒரு தடவை கூட என்னை தருகிறேன். எல்லா வாயும் திறக்கணும். எல்லா வாயும் தருகிறேன், எல்லா வாயும் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில். வல்லமையான ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் கடந்து வருகிறது. கடைசி நபர் வரையிலும் அக்கினி அபிஷேகம் கடந்து வருகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தணும். கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர் இறங்கும்படியா, அது வாயில இறங்கும்படியாகும், கரங்களில் இறங்கும்படியாக, வல்லமையான அபிஷேகம் இறங்கும்படியாக எல்லா வாயை விரிவாய் திறங்க. கர்த்தரை நிரப்புவார். சகல வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்திலே சுகம், உன் பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை, உன் ஆத்துமாவிலே சுகம், உன் ஆவியிலே சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க. இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார்.
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதா. ஒரே ஒரு நிமிஷம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அமர்ந்து கொள்வோம். சரியாக ஒரு 5 முதல் 10 நிமிஷத்துக்குள்ள நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் அமர்ந்து நீங்க சாப்பிட்டு செல்லணும். இன்னைக்கு அருமையான உணவை சகோதரர் ஐசக் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு விஷயம் கரம் உயர்த்தி சகோதரர் ஐசக் அவருடைய குடும்பம் அவங்க செய்கிற அந்த தொழில் அந்த வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் அனைவருக்கும் அருமையான ஒரு அறுசுவை உணவு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர்களை ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்குரிய பலனை கர்த்தர் நிறைவாய் தாரும். அவர்கள் செய்கிற இந்த வியாபாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் நிரம்பி வழியட்டும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.